Taste the Daily. இப்பொழுது களம் அறக்கட்டளை சதீஷ் அவர்கள் தனது பேச்சை தொடர்கிறார். அத்திக்கடவு சொந்தங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை வணக்கம்ங்க. எங்களுக்கெல்லாம் வந்துங்க சுதந்திர போராட்ட காலத்தில் பிறக்கலையேன்னு ஒரு பெரிய ஏக்கம் இருந்ததுங்க. அந்த ஏக்கத்தை போக்கிய அத்திக்கடவு திட்டத்திற்கு முதல் வணக்கம். ரெண்டாவதுங்க உண்ணாவிரதத்தில் வந்து கிட்டத்தட்ட பல 100 பேருக்கு பக்கமாக உண்ணாவிரதம் இருந்தோம். ஆனால் அந்த இடத்துல என்ன ஆனாலும் சரி உயிராயுதம் ஏந்தி அகிம்சை வழியில் இந்த உண்ணாவிரதத்தை வெற்றியடைய செய்தே தீர்வோம் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு உண்ணாவிரத போராளிகள் அனைவருக்கும் நன்றிங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த விழா வந்து வெற்றி விழாங்க. இங்க முன்னாடி இருக்கிறவங்க எல்லாருமே எல்லாத்துக்கும் தெரியுங்க. ஆனா அந்த கடைசி வரிசையில் நின்றுக்கிறாங்க பாருங்க, அவங்க யாரும் தெரியாது. அந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் எங்க உண்ணாவிரதத்துல ஆயிரக்கணக்கான பேர் வந்து சாமியை கும்பிட்டுட்டு காலையில வந்து திண்ணீரை வச்சு விட்டுட்டு இவங்களுக்கும் எதுவும் ஆயிடக்கூடாது, இந்த திட்டமும் நிறைவேறணும் அப்படின்னு வந்து காலையில உட்கார்ந்து மாலை வரை எந்திரிக்காம இருந்த அத்தனை பேரும் உண்ணாவிரத போராளிகள். அவர்கள் அனைவருக்கும் இந்த அத்திக்கடவு திட்டத்தை பாதங்கள்ல சமர்ப்பிக்கிறோம்ங்க. காலம் என்னைக்குமே வந்து தன்னை வந்து தகவமைச்சுக்குங்க, சமப்படுத்திக்குங்க. அந்த மாதிரி இந்த கொங்கு மண்டலத்தில் இருந்து கோட்டைக்கு ஒருத்தர் வரணும். அவர் வந்ததுக்கு பிறகு இந்த திட்டம் நிறைவேறியே தீரும். அப்படி நிறைவேறினால்தான் இந்த இயற்கை சூழல் தன்னை சமன்படுத்திக்க முடியும். இந்த காலம் ஈன்றெடுத்த தவ புதல்வன் எங்கள் அண்ணன் மதிப்பிற்குரிய எடப்பாடி ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றிங்க. இந்த இடத்துல மிக மனதார எங்க அத்திக்கடவு சார்பா எங்களுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோங்க. எல்லாரும் இதுக்கு முன்னாடி பேசிய எங்க நண்பர்கள் எல்லாருமே வந்து கோரிக்கை வச்சாங்க. ஆனா எடப்பாடி அண்ணா அவர்களுக்கு நான் ஒரு ஆசைங்க, எனக்கு ஒரு ஆசைங்க, மீண்டும் ஒரு முறை நீங்க கோட்டைக்கு போய் முதல் கையெழுத்து பாண்டியார் பொன்னம்பலாவா இருக்கணுங்கிறத இந்த இடத்துல நாங்க ஒரு ஆசைப்பட்டு கேட்கிறோம். அந்த உறுதியை அவருடைய பேச்சுல அவரோட உரையின் போது கொடுப்பாருன்ட்டு கேட்டுக்கிறோங்க. உண்ணாவிரதம் இருந்து போராடிய அத்தனை நபர்களுக்கும் இந்த வெற்றியை வந்து சமர்ப்பிச்சுக்கிறோங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.